சார் வணக்கம் சார். யார் நீங்க? சார் என் பேர் மயில் வாகனம். அவர் என் சகல. அவரை பெயில் எடுக்கிற விஷயமா நான் வக்கீல கூட்டு வந்திருக்கேன் சார். பெயிலா? அதெல்லாம் அவருக்கு கொடுக்க முடியாது சார். கொடுக்க முடியாதா? இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒரு லாயர். அவரை ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். நீங்க ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எந்த செக்ஷன்ல நீங்க அவர் உள்ள வச்சிருக்கீங்க? அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வக்கீல் சார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணை ஏமாத்தி கடத்தி கூட்டிட்டு போயிருக்காரு. இது சாதாரண கேஸ் இல்ல சார். நீங்க சொல்ற லாஜிக்கே இடிக்குதே சார். அந்த பொண்ணு ரேவதி ஒரு மேஜர். அந்த பொண்ணு தானா விருப்பப்பட்டு நான் தான் கார்த்திகோட போறேன்னு கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்திருக்காங்க. இதுல ஏமாத்துறதுக்கு என்ன சார் இருக்கு? வக்கீல் சார், நீங்க என்ன வேணா சொல்லுங்க. பெத்த தாயே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, தான் பொண்ணை ஏமாத்தி கடத்திட்டு போயிட்டாங்கன்னு. இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும்? சார், அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே கைது பண்ணி உள்ள வச்சிருவீங்களா? தப்பே செய்யாத என் சகல எப்படி சார் நீங்க லாக்அப்ல தூக்கி வைக்கலாம்? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். உண்மையை தெரிஞ்சுக்க அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க சார். சார், இத பாருங்க, அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்ததோ அதை தான் நான் விசாரிக்க முடியும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க பண்றது சட்டப்படி தப்பு. அந்த பொண்ணு சம்மதத்தோட தான் வந்திருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க அம்மாவோட புகாரை வச்சு நீங்க அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க அவரை உடனே ரிலீஸ் பண்ணி ஆகணும். வக்கீல் சார், நான் ஒன்னும் சட்டம் தெரியாம இந்த சேர்ல வந்து உட்காரல. நீங்க என்ன லாஜிக்கா பேசினாலும் அவரை ரிலீஸ் பண்ண முடியாது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எஃப்ஐஆர் போட போறேன். என்ன செக்ஷன்ல எஃப்ஐஆர் போடுவீங்க? நீங்க என்ன எஃப்ஐஆர் போட்டாலும் அது கோர்ட்ல நிக்காது. அதெல்லாம் நீங்க கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க. என் வேலை என்னமோ அதை செய்ய விடுங்க. ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க. சார் இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். என்ன சகல இது? இந்த இன்ஸ்பெக்டர் இப்படி பேசுறாரு? வக்கீல் சார் இவ்வளவு சொல்லியும் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாப்பா அந்த ஆளு. நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அவர் பணம் வாங்கிட்டாரு. என்னது? பணத்தை வாங்கிட்டானா? அதான் இப்படி பேசுறானா அவன்? ஆமா, நீங்க என்ன நியாயம் பேசினாலும் அதை கேட்கற நிலைமையில வரல. அவர்கிட்ட தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். மாமா, சகல ரேவதி எங்க அவளை இங்க வர சொல்லுங்க. ரேவதி இங்க வா. அத்தை கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, என்ன சொன்னாங்க? அத்தை என்ன சொல்லிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாதா சகல? நீங்க சொல்றது சரிதான் மாமா. நான் அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்.